ஹலோ எவ்ரிவன். இப்ப நம்ம சதுப்பு நில காடுகள்ல இருக்கிறோங்க. இந்த சதுப்பு நில காடுகள் ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இதனுடைய வேர் பூமிக்குள்ள ஆழமா போயிருது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்களா, கேபிள் மாதிரி அது ஒவ்வொன்றும் பிணைந்து இருக்கிறதுனால சுனாமி, புயல் போன்ற கொந்தளிப்புகள் வரும்போது அது ஊருக்குள்ள வராதபடி இந்த காடுகள் ஊரை பாதுகாக்குதுங்க. நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய கொந்தளிப்புகள், நிறைய சுனாமி போன்ற பிரச்சனைகள் வரும்போது நம்மளும் இந்த வேர் மாதிரி ஆண்டவருக்குள்ள நிலைச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா இது எதுவும் நம்மளைய உங்களை சேதப்படுத்தாது. ஒருவேளை உங்க வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகளை கண்டு இது என்ன செய்யுமோ, நம்ம வாழ்க்கையை என்ன பண்ணுமோ அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. இயேசுவின் இடத்துல உங்க வேர் ஆழமா இருக்கட்டும், பற்றி கொள்ளுங்க. நிச்சயமா இந்த பிரச்சனை உங்களை மேற்கொள்ளாது. பைபிள்ல அழகா ஒரு வசனம் சொல்லுது, நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். ஆமாங்க, நீங்க உங்க நம்பிக்கைய உறுதியா அவரிடத்துல இந்த வேர்களை போல பற்றி கொள்ளுங்க. நீங்க கிறிஸ்துவனிடத்துல பங்குள்ளவர்களாய் இருப்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டா? கிருபையுள்ள பிதாவே, இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நேரத்துல இதை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். நிறைய பிரச்சனைகளின் வழியாய், அநேக போராட்டங்களின் வழியாய் இது எங்களை மேற்கொண்டு விடுமோ என்று கலங்கிக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்மை ஆண்டவரை இந்த வேர்களை போன்று உறுதியாய் பற்றி கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி பற்றி கொள்ளும் போது நீங்க ஒரு நாள் அசைவர விட மாட்டீங்களே, அப்படி உடைய பிள்ளைகளை அசைவர விடாதபடி காத்துக்கொள்ள முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பயப்படாதீங்க, பற்றி கொள்ளுங்க. உங்களை வாழ வைக்கிற கர்த்தர் உங்களோடு